கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கர்பேட் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என கொடுத்த இந்த தருணத்துக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியம் தொடங்கின நாள் முதல் இம்மட்டும் உங்களோடு கூட தேவ வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 21 நாள் 40 நாள் என்று ஜெபத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை படித்தோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாள் வரைக்கும் இந்த பூமியில் இருந்தார். 40 நாள் வரைக்கும் அநேகருக்கு தரிசனம் கொடுத்தும் அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை சொல்லியும் 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். அதன் பிறகு அவர் 40வது நாள் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போனார், பரமேறினார், பரத்துக்கு ஏறி போனார். பூமியிலிருந்து பரம தேசம் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். அதை பரமேறுதல் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகளை வைத்துதான் சில காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு சில வசனங்கள். ஒன்று, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். உன்னதத்துக்கு ஏறி என்றால் அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர். உன்னதத்திலிருந்து வந்து இந்த பூமியிலே அவர் 33.5 வருஷம் இருந்து அவர் மீண்டும் எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு ஏறி போனார். அப்புறம் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. சிறைப்பட்டவர்கள் யார்? ஆரம்ப நாட்களில் உலகம் தோன்றினது முதல் ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள், அறிந்தவர்கள் என்ற 2 பகுதி உண்டு. அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று அவர் கீழே பூமிக்கு இறங்கினார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கும் அவர் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அறியும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இது விரிவாக தியானிக்க வேண்டிய வார்த்தை. இது உங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், பரமேறினார், பரலோகத்துக்கு போயிட்டார் என்பதுதான் முக்கிய விஷயம். அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அநேக வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தின பின்பு 9 அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கும் போது உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் எழுத்தின்படி அவர் இந்த பூமியில் இல்லை. அவர் கொடுத்த வாக்குப்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மற்றபடி எழுத்தின்படியே அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதாக குறிப்பிடப்படுகிற ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ அங்கே உள்ளவர்கள்லாம் பார்த்து அவர்கள் பார்க்கும்போது அங்கே கேட்கிறாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க என்று. வஸ்திரம் தரித்த 2 பேர் அங்கே நின்று கேட்கும்போது இன்னொரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. கல்லீரேறிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த வருகை குறித்து பிறகு உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு
பரலோகத்துக்கு எழுந்து போனார் என்பதுதான் முக்கியமான விஷயம். லூக்கா 24 அதிகாரம் 51 பாருங்கள். 50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போனார். தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? 2 காரியம். ஒன்று, தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, எபிரேயர் 10 அதிகாரம் 12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இப்பொழுது அவர் பரலோகத்துக்கு போயிட்டு ஒரு பக்கம் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இன்னொரு புறம் அநேகருக்காக அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தற்சமயம் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பூமியிலே அவருடைய சேவைகள் நடக்கிறது. அவர் வருகையை குறித்தும் மற்ற விஷயங்களை அடுத்து நாம் தியானிக்க போகிறோம். என் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன். அவர் சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் சம்பவங்களை பார்க்கும்போது கடைசி காலத்தில் வாழ்கிறோம். எனவே ஆண்டவரை நம்புங்கள். இந்த ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். 2000 வருடமா அவர் பரலோகத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகையின் நாட்களில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். அவர் வரும்போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுப்பாராக. எங்கள் பரலோக பிதாவை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் அது வல்லமை இறங்கி வரும்படி வேண்டுகிறோம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவே மை ஸ்தோத்திரம். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம். அங்கே எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். நாங்களும் பூமியில் உம்மை நேசித்து உம்முடைய ஊழியங்களை நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இந்த எல்லைக்குள் வரட்டும். தொடர்ச்சியாய் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.